நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ பெரியவங்க கூப்பிட்டு அந்த சுவிட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணு, ஃபேன் போட்டுட்டு போங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பண்ணுவோம். அதே இப்போ இருக்கிற குழந்தைங்க கிட்ட அந்த ஃபேன் சுவிட்ச் கொஞ்சம் போடேன் அப்படின்னு சொன்னா, உங்க பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே ஆன் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னா, அந்த பாட்டில் பக்கத்துல தான் இருக்கு பாருங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நமக்கு என்ன தோணும், என்ன இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லை, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேச தெரியல அப்படின்னு நம்ம கொஞ்சம் முகம் சுருங்கி போகுது இல்லையா? இல்லை சில நேரங்களில் நமக்கெல்லாம் வந்து பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வயசுல பெரியவங்களோட ஆர்கியூ பண்ணாத, கொஞ்சம் அமைதியா இரு, அவங்க சொன்ன பேச்சு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ குழந்தைங்க அப்படி இல்லை. நம்ம ஏதாவது சொல்லும் போது அவங்க மனசுல என்ன இருக்கோ அது கேட்குறாங்க. சில நேரங்கள்ல நீங்க அதை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உண்மையிலேயே ஜென் ஜியோ இல்லைனா ஜென் ஆல்ஃபா குழந்தைங்களோ டீன்ஸோ கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பிஹேவ் பண்றாங்களா, இல்லை நம்மளோட பார்வையிலையும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்லையும் ஒரு மாறுதல் வரணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கோமா? இந்த தாட் உங்க மனசுலையும் இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டில் டீன்ஸ் இருக்காங்க அப்படின்னா வாங்க கண்டிப்பா இன்னைக்கு அதை பத்தி பேசலாம். எனக்கு வர மெயில்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க ஆகட்டும், அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 1000 ப்ரெசன்டேஷன், ஆஃபீஸில் இருக்கிற பாலிடிக்ஸ், வீட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற டீனேஜர்ஸ், ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபாவை ஒன்றுமே பண்ண முடியல மேம், என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஜென்சி நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற அந்த தருணம், நமக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதுக்கு உண்டான 5 மேஜிக்கல் டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல குழந்தைங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அவங்களோட இமோஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம இருந்த காலகட்டத்தை விட சோஷியல் எக்ஸ்போஷரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸும் நிறைய மாறுபட்டு இருக்கிறதுனால அவங்களோட இமோஷன்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களோட வலியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் முதல்ல குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இது காலமா இருப்பாங்க, நான்லாம் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற அந்த போரிங்கான டயலாக் அவங்களுக்கு வேண்டாம். அதை விட அந்த குழந்தைங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம அவங்க கூட அவங்களோட இமோஷன்ஸ் போய் அவங்க வலி என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் ப்ராட் மைண்டட் ஆகி நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் அதில் திணிக்காம அவங்க கூட கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. ரெண்டாவது, ஒரு சப்போர்ட் சிஸ்டம். எல்லா குழந்தைங்களுமே அம்மா அப்பாவை தான் ஒரு சப்போர்ட் சிஸ்டமா ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. ஆனா நம்ம தான் அதை உணர்றதில்லை. நம்மளோட பவரையும் நம்மளோட அதிகாரத்தையும் ஈகோயிசையும் சில சமயத்தில் காமிச்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நார்மல் டே டு டே சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்களோட கனவுகளை பற்றி நம்மக்கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம அந்த சப்போர்ட் அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு நிறைய நேரங்களில் தவறிடுறோம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம குழந்தைங்க கவனிக்கல, மரியாதையாக அதை கேட்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது கிடையாது. நம்ம குழந்தைங்களோட உலகத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியும், எங்கள் அப்பா இது சொன்னாங்க, எங்கள் அம்மா இது சொன்னாங்க, எங்கள் அக்கா இது சொன்னாங்க அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம சொல்கிற ஐடியாஸை அவங்க மனசில் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேறையாக இருக்கலாம், ஆனால் அவங்க நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் பெரிய விஷயம். மூணாவது, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். இப்போ நம்ம வளரும் போது நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் இந்த குழந்தைங்க இப்போ இருக்கிற என்வாயன்மெண்ட்டும் நம்ம இருந்த என்வாயன்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர்றோமோ அப்போவே நம்ம குழந்தைங்களுக்கு இது உன்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்குற அந்த ஃப்ரீடமை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கிடைக்கும் போது குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அதனால வர்ற தவறுகளுக்கோ அவங்க ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு விருப்பமான சாய்ஸை சூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வரும்போது நம்ம பின்னாடி இருந்து, நான் அப்பயே சொன்னேன் பார்த்தியா, இது இப்படி தான் ஆகும்னு, என் பேச்சை கேட்டாதானே அப்படிங்கிற டைலாகை சொல்லாமல், இட்ஸ் ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் தரவா அலசி பார்த்து நம்ம ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டையும் ஓப்பன் சப்போர்ட் சிஸ்டமாக தான் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கிறத நம்ம கண்டிப்பாக இப்போ புரிஞ்சுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை நம்ம கிட்ட நம்ம கொண்டு வந்தே ஆகணும். நாலாவது, குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நமக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுதான் கம்பேரிசன். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்டைரக்டாக நம்ம இன்னும் மற்ற குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்களை கம்பேர் பண்ணி அவங்க இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, இவங்க இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட ஒரிஜினாலிட்டியும் கிரியேட்டிவிட்டியும் நம்ம ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க ஒரு யூனிக்கான பசங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நிச்சயமாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க யூனிக் அப்படிங்கிறதையும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனாலயாவது நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணாமல் நம்ம சொல்ல போகிற விஷயத்தில் பாசிட்டிவாக
லாஜிக்கலாக என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கோ அதை மட்டும் கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க நம்மக்கிட்ட ரொம்ப மனசளவில் நெருங்கி வர்றதை பார்க்க முடியும். 5வது ஓப்பன் கான்வர்சேஷன். எவ்வளோ சொன்னாலும் குழந்தைங்க நம்மக்கிட்ட நம்மளோட ஸ்டோரிஸை கேட்குறதுல இன்னுமே இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. நம்ம சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், இல்லை அவங்க சந்திக்கிற டே டு டே லைஃப்பில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள், ஸ்கூலில் நடக்கிற விஷயம், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு இருக்கிற விஷயம், இது எல்லாத்தையுமே ஓப்பனாக நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் எங்கே நம்ம அவங்கள ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் டோனில் பார்த்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினால தான் நம்ம கூட அவங்க அந்த ஓப்பன் கான்வர்சேஷன் பண்ணுறதே இல்லை. அதனால் முதல்ல நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம கூட வந்து எது வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம், நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் ஓப்பனாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம கொடுக்கும்போது தான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம வீடு தான் ஒரு சேஃப் சிஸ்டமாக இருக்குமே தவிர தனக்கு தேவையான அந்த அன்பையும் ஆதரவையும் வெளியில தேட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்மளால அப்படி ஒரு சேஃபான ஒரு ரிச்சான என்வாயன்மெண்ட்டை கொண்டு வர முடியும். மேம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கு நான் என் குழந்தையோட பேசும்போதெல்லாம் கணக்கு பண்ணி பேச முடியுமா, யோசிச்சு பேச முடியுமா அப்படின்னா அது அப்படி அவசியம் இல்லைங்க. ஆனால் நம்ம ரூல் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேசிக்காக 3 கேள்விகளுக்கோ இல்லைனா 3 உணர்வுகளுக்கோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட கான்வர்சேஷன் நீங்கள் எப்பவுமே பிளான் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாலாம் பேச வேண்டாம். அந்த 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல்ல, நான் பேசுகிற இந்த பர்டிகுலர் டோன், இந்த ஒரு என்னோட லாங்குவேஜ் வந்து எனக்கும் என்னுடைய குழந்தைக்குமான ட்ரஸ்ட் பில்டிங் இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 2வது, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் இல்லைன்னா நான் பேசுற விதம் வந்து என் குழந்தையோட கான்ஃபிடென்ஸையும் ரெசிலியன்ஸையும் பில்ட் பண்ணுமா, இல்லை அவங்க கான்ஃபிடென்ஸை தகர்க்கிற மாதிரியான வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தாலே போதும். 3வது, நான் ஒரு விஷயம் பற்றி என் குழந்தைகிட்ட பேசும்போது என் குழந்தையால் என் கூட ஓப்பனாக பேச முடியுதா, இல்லை அவங்க மனசில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஓப்பனாக ஆகாமல் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைலையும் நம்ம அவங்க கிட்ட பேசுகிற விதத்தையும் நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்திலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஆஸ் அ பேரண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம மாற வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரும்போது நம்மளால நம்ம அந்த குழந்தைங்க கேட்குற அந்த லாஜிக்கலான கேள்விக்கு நம்மளாலையும் லாஜிக்கலாக பதில் சொல்ல முடியும். 2வது, கொஞ்சம் கூட ரூல்ஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம வளர்ந்த அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் தான் இப்பயும் குழந்தைங்க வளரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வளர்ற காலகட்டமே பயங்கர டிஃப்ரெண்ட்டான காலகட்டம். அதனால உங்களோட ரூல்ஸில் இடைக்கிடையில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வர்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது, ரியல் லைஃப் என்ன அப்படிங்கிறத நம்மளோட அனுபவங்கள் மூலமாகவும் நம்ம எப்படி நம்மள ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத லாஜிக்கலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கும் ஃபேக் எது ஒரிஜினல் எது அப்படிங்கிறதையும் ரியல் லைஃப்பில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது, பிரேக்கிங் ஜென்ரேஷனல் ட்ராமா பேட்டர்ன். நமக்கு நம்மளோட சைல்ட்ஹுட்டில் என்னெல்லாம் நெகட்டிவிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் கான்ஷியஸாக நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போதே நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்குமான ரிலேஷன் ரொம்ப அழகானதாக மாறிடும். 5வது, ரொம்ப முக்கியமான நமக்கு அவசியமான மைண்ட் செட் ஷிஃப்ட் என்ன தெரியுமா? ப்ரெஷர்லேருந்து அவங்கள ஒரு பர்பஸ்க்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணுறது தான். நம்ம இது சாதிக்கணும், அது சாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இங்கே எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நம்ம வளர்ந்து அந்த ப்ரெஷர் குக்கர் மாடல்லையே நம்ம குழந்தைங்களையும் கொண்டு வராமல் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும், எந்த மாதிரி கோல்ஸ் அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்பஸ்ஃபுல்லான லைஃபுக்கு, ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபுக்கு நம்ம அவங்கள தயார் பண்ணணும். அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டையும் ப்ரெஷர்லேருந்து பர்பஸ்க்கு மாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாத்தையும் நீங்கள் உடனே அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் கொண்டு வர முடியுமோ அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்மளால நம்மளோட டீன் குழந்தைங்களோட இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அழகானதாகவும் மாற்ற முடியும். யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.